ஒரு மியூவன் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஏ இது ஒரு லெப்டான் ஆகும். பி இது 3 குவாக்குகளினால் ஆனது. சி இதன் திணிவு ஒரு இலத்திரனின் திணிவிலும் பெரியது. மேற்குறித்த கூற்றுகளில் உண்மையானது. முதலாவது குவாக்ஸ். குவாக்ஸில் அப் குவாக், டவுன் குவாக், சாம், ஸ்டேஞ்ச், டாப், பாட்டம் என்ற 6 குவாக்ஸ் இருக்குது. லெப்டானில் எலக்ட்ரான், மியூவான், டோவான், எலக்ட்ரான் நியூட்ரினான், மியூவான் நியூட்ரினான், டோவான் நியூட்ரினான் ரெண்டு மொத்தம் 6 இருக்குது. அணுவானது 6 குவாக்காலையும் 6 லெப்டானாலையும் ஃபோர்ஸ் கேரியர்ஸ், அதாவது அணுவில் உள்ள கருவில் உள்ள புரோட்டான், நியூட்ரான் அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறதுக்கு தேவையான விசையை வழங்குகிற விசை தாங்கிகள் அந்த 3 ஆலையும் அணு ஆக்கப்பட்டுள்ளது. முதலாவது ஏல சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு லெப்டான் ஆகும். மியூவான் ஒரு லெப்டான். அப்போ ஏ கூற்று சரி. பி சொல்லியிருக்கிறாங்க மியூவான் ஆனது 3 குவாக்கினால் ஆக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை, 6 குவாக் வேறையாக இருக்கும், 6 லெப்டான் வேறையாக இருக்கும். 3 குவாக்கால் லெப்டான் ஆக்கப்பட்டிருக்கிற கூற்று பிழை. மூன்றாவது சொல்லியிருக்கிறாங்க ஒரு இலத்திரனின் திணிவை விட மியூவின் திணிவு கூட. சி கூற்று. மியூவின் திணிவு மியூவான் திணிவு இலத்திரனின் திணிவின் 207 மடங்கு அண்ணளவாக காணப்படுமாம். அப்போ இலத்திரனின் திணிவை விட மியூவானின் திணிவு கூட. ஏசி என்பன சரியான விடையாக இருக்கும். ஏயின் சியின் சரி. ஆன்சர் 3. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.